பேராவூரணி 564 ஏக்கர் ஏரி. அந்த ஏரியா எடுக்கிறப்பவே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய ஏரி, நீங்க சின்ன பசங்க ஆர்வக்குள்ளாரில் பண்றீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது பண்ண முடியாது, பிளஸ் இது கவர்மெண்டே எடுத்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் ஃபுல்லா ஒர்க் முடிக்க அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸ் வருது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியா ரொம்ப தேவைகள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 கோடியாச்சும் தேவைப்படும். நீங்க என்னடா பண்ண போறீங்க, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்ககிட்ட அப்ப இருந்தது 20,000 ரூபாய் காசு. ஏரி குளங்கள் அந்த ஆறுகளை பத்தி உங்களுக்கு தெரியும், இந்த மணல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி. ஸோ அதுல எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி பணம் நினைச்சிருந்தவங்க எங்களை ஒர்க் பண்ணவே விடல. ஒரு 5 டே எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சு நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ஸ்டார்ட் பண்றப்ப எங்க கிட்ட இருந்தது 20,000 ரூபாய் பணம். ஒரு சின்ன ஜேசிபி வச்சு ஆரம்பிச்சோம். ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் வாடகை, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். இதுதான் டார்கெட். அப்படி வச்சு ஆரம்பிச்சப்பவே இந்த பகுதியில இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நீர்நிலையை சரி பண்ண போறோம், இது சப்போர்ட்டும் தேவை அப்படின்னு போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏரி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்து கிரிக்கெட் டீம் பசங்க வந்து நாங்க வந்து ஒரு நாளுக்கான செலவு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ அதை நாங்க போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து எனக்கு கல்யாணம் இப்பதான் ரீசெண்டா ஆச்சு, ட்ரீட் வைக்க வச்சிருந்த பணம் நான் உங்களுக்கு தரேன், நீங்க இது பண்ணிக்கங்க அப்படின்னு. ஸோ அந்த 20,000 பேக்கப்ல வந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்த ஹெல்ப் கிடைச்சிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சார் வந்து யூஎஸ்ஏல இருக்காரு, என் ஃபேமிலி அங்கே தான் இருக்காங்க, எங்க அப்பா அங்கே தான் ஒர்க் பண்ணாரு, நான் ஏதாச்சும் அங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன், 1 lakh போட்டு விட்டாருக்கா. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ஒரு சின்ன ஜேசிபி வச்சு ஆரம்பிச்ச ஒர்க் வந்து 2 ஹிட்டாச்சி எக்ஸ்கவேட்டர்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாஸ்ல பார்த்துட்டு நிறைய ஹெல்ப் கிடைச்சிச்சு. ஒரு 107 நாள் அந்த குளத்துல நாங்க வேலை பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த எங்களுக்கு இந்த நெகட்டிவா நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு பேச்சா வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணப்போ நாங்க எல்லாமே ஒரே கம்யூனிட்டியில இருந்த பசங்கனால இவங்க ஏதோ ஜாதி ரீதியா ஏதோ பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஏதோ பாலிடிக்ஸ் ஏதோ பிளான் பண்றானுங்க போல, அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல எதுவும் பண்ணுவானுங்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நாங்க ஒரு 3-4 பேர் எப்ப பார்த்தாலும் இந்த குளத்துக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க 24 மணி நேரமும் இதுக்குள்ளே இருக்காங்க, வேலையை வேற விட்டுட்டு வேற நிக்கிறானுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ பெரிய அளவுல ஃபண்ட் வருது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருது போல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒன்னே உடச்சு வந்துட்டே இருந்தோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. 60வது நாள், எக்ஸாக்டா 60வது நாள் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஏஇ பிரசன்னான ஒரு ஃபோன் பண்ணி, தம்பி நாளைக்கு வந்து தண்ணி வந்துரும்டா குளத்துக்கு பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு. நிறைய பேர் கால் பண்ணி சொல்றோம், இந்த மாதிரி தண்ணி வரப்போதான் அப்படின்னு. சரி நானும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு மறுநாள் போய் நிக்கிறோம். ஒரு 5-6 பேர் இருந்தோம். நாங்க மடைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆத்துல இருந்து திறந்து விடுவாங்க, அதை திறந்ததும் அந்த தண்ணி வரணும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மடையை அப்படி திறந்து அந்த தண்ணி வருது. தண்ணி வந்து அப்படியே வர்றப்பவே எனக்கு இந்த புல்லரிக்குது. எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன காதுல வந்துச்சு, எல்லாமே வந்து அடிச்சு உடச்சிட்டு அந்த தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க யாருமே எதுவுமே பேசிக்கல, செருப்பை கழட்டினோம், அப்படியே தொட்டு கும்பிட்டோம். கண்ணு மட்டும் கலங்கி நின்னுச்சு எல்லாருக்குமே. ஒரு நாள் வந்து எனக்கு போன் வருது, இது மாதிரி இந்தியன் ஆர்மில இருந்து கால் பண்றோம், நீங்க வந்து எங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் யாரோ பசங்க தான் நக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு பெருசா அந்த காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க அபிஷியலா மெயில் அது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பிரயாக்ராஜ் அலகாபாத் உத்தரப்பிரதேஷ்ல இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து கங்கைக்கு 1000 மீட்டர்ல இருக்க ஒரு 3 லேக்ஸ் ரெஸ்டோர் பண்ணுவாங்க. அங்கே ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வேற ஸ்டேட்ல பண்ண ஆரம்பிச்சோம். இப்போதைக்கு ஜம்மு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு இங்கே போயிட்டு இருக்கு. கிரீன் ஆப்பிரிக்கா ஃபவுண்டேஷன் அவங்களோட அம்பாசிடர் என்ன போட்டிருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.